பெசரெட்டு டிஃபன் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நல்லா கிறிஸ்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சம்மருக்கு ஏற்ற ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் ஆகிற அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். கூடவே அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசியும் சேர்த்து 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அல்ல ஓவர் நைட் கூட நீங்கள் சோக் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஊறினதும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கூடவே 3லேருந்து 4 பச்சை மிளகாய், 2 இஞ்சி துண்டையும் சேர்த்து 1/2 கப் தண்ணீரை சேர்த்து நல்லா இது போல் அரைச்சிக்கிறேன். கூடவே மிக்சி ஜாரில் 1/2 கப் தண்ணீரை சேர்த்து ருசிக்கேற்ப உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். பிறகு தோசைக்கல்லை சூடுபடுத்தி நல்லா மெலீஸாக இப்படி வாத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இல்லாத கூட நீங்கள் செய்யலாம், நல்லாவே இருக்கும். மிதமான தீயில் 2 நிமிஷம் வச்சா நல்லா முறுமுறுன்னு வரும். திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுக்கலாம். குழந்தைங்க சுண்டல் சாப்பிட்லன்னா இந்த போல் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே வெங்காயம் பொடியாக நறுக்கி கூடவே 2 ஸ்பூன் நெய் தாராளமாக விட்டு இது போல் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னுமே கூடுதல் சுவையாக இருக்கும். இது வந்து தேங்காய் சட்னியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காமிச்சிருக்கிற அளவு நான் இங்கே தேங்காய் சட்னிக்கு இதே போல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து இதே போல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.